இன்று நான் என்ன செய்யப் போகிறேன்? கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன். முழு பேட்டையிலும் கீழ்ப்படிதலுள்ள மகன் என்று அழைக்கப்பட்ட அதே அர்ச்சித் தானா நான்? இன்று நான் என் தாயை, என் அடையாளத்தின் அஸ்திவாரத்தை எங்கோ தூரத்தில் அந்நியர்களுக்கு மத்தியில் விட்டுவர திட்டமிட்டிருந்தேன். கடல் அலைகள் அந்த பெண்ணின் கால்களில் மோதின. ஆனால் அவளுக்கு குளிரின் உணர்வே இல்லை. அவள் கண்கள் வெறுமையாக இருந்தன. ஏதோ நினைவுகளுக்கு வெளியே எங்கோ அலைந்து கொண்டிருப்பதைப் போல இருந்தது. சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த அவளது மகன் மீண்டும் மீண்டும் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தான். வீட்டில் மருமகளின் கோபம் அவனுக்காக காத்து கொண்டிருந்தது. எவ்வளவு காலம்தான் அம்மா அம்மா என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள்? காலையில் கேட்ட அந்த வார்த்தைகள் இன்னும் அவன் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. ஒன்று நான் இருக்க வேண்டும், அல்லது உங்கள் வியாதி பிடித்த அம்மா இருக்க வேண்டும். இதுதான் கடைசி எச்சரிக்கை. அம்மா, இங்கேயே உட்காருங்கள், இதோ இப்போதே வந்துவிடுகிறேன் என்று அவன் கூறினான். அவன் குரல் நடுங்கியது. அந்த பெண் அமைதியாக மணலில் அமர்ந்தாள், ஏதோ ஒரு கட்டளையை ஏற்றுக்கொண்டது போல. அவன் வீடு திரும்பியபோது கடல் பின்னால் தங்கிவிட்டது. ஆனால் குற்ற உணர்வு அவனுடன் கூடவே வந்தது. என் பெயர் அர்ச்சித். நான் என் தாயின் ஒரே மகன். என்னை வளர்ப்பதற்காக தன் முழு வாழ்க்கையையும் இளமையையும் நிறைவேறாத ஒவ்வொரு ஆசையையும் தியாகம் செய்த அதே தாய். ஆனால் இன்று அவள் எனக்கு ஒரு சுமையாக, ஒரு தடையாக தோன்றிய அந்த வாசலில் அவளை விட்டுவிட்டு வந்திருந்தேன். கதை இங்கிருந்து ஆரம்பிக்கவில்லை. இது நான் மிகவும் சிறியவனாக இருந்தபோது உலகின் வெயில் மற்றும் குளிரைப் பற்றி ஏதும் அறியாத காலத்திலிருந்து தொடங்குகிறது. என் நினைவாற்றலின் பக்கங்கள் மிகவும் மங்கலாக உள்ளன. ஆனால் அம்மாவின் அந்த சோகமான அதே சமயம் பிரகாசமான முகம் எப்போதும் நினைவிருக்கிறது. எனக்கு நினைவு தெரிந்தபோது ஒரு மண் வீட்டின் முற்றத்தில் என்னை கண்டேன். தாத்தாவும் பாட்டியும் வயதாகிவிட்டார்கள். அம்மா எப்போதும் வேலையில் மூழ்கியிருப்பாள். சில சமயம் துணி துவைப்பாள், சில சமயம் முற்றத்தை பெருக்குவாள். அம்மா, ஏன் அழுகிறாய்? தாத்தா ஏதாவது சொன்னாரா என்று ஒருமுறை அவளது மடியில் தலை வைத்து கேட்டேன். என் சிறிய கை அவளது கன்னங்களை தொட்டுக்கொண்டிருந்தது. அவள் உடனே தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு ஒரு சோகமான புன்னகையுடன் சொன்னாள், இல்லை என் மகனே, யார் அழுகிறார்கள்? உன் கண்ணில் ஏதாவது விழுந்திருக்கும் போலிருக்கிறது. அதனால்தான் என் கண்கள் நனைந்திருப்பது போல் உனக்கு தோன்றுகிறது. அம்மா, தன் மகன் தன்னுடன் இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவள் எவ்வளவு மறைத்தாலும் நாங்கள் மற்றவர்களைப் போல் இல்லை என்பதை என்னால் உணர முடிந்தது. எனக்கு 2 வயதாக இருந்தபோதே என் தந்தையின் நிழல் என் தலைக்கு மேல் இருந்து மறைந்துவிட்டது. குடும்பத்தினர் விதவை தாயை சுமையாக கருதினர். பேராசை பிடித்த சித்தப்பாவும் கல் நெஞ்சம் கொண்ட மாற்றாந்தாய் பாட்டியும் எங்களை வீட்டிலிருந்து துரத்திவிட்டனர். தாத்தா வீட்டில் தஞ்சம் கிடைத்தது, ஆனால் அங்கேயும் வறுமையே குடியிருந்தது. ஒருநாள் தாத்தா அம்மாவிடம் சொல்வதை கேட்டேன். மகளே, எங்கள் வாழ்க்கையை நம்ப முடியாது. இன்று இருப்போம், நாளை இல்லை. நீ இன்னும் இளமையாக இருக்கிறாய். இப்போதுதான் வாழ்க்கை தொடங்கியிருக்கிறது. அதனால் திருமணம் செய்து கொள். உன் வாழ்க்கையும் ஒரு நிலைக்கு வரும். தனிமையாக வாழ்க்கை கடக்காது மகளே. அன்று அம்மா முதல் முறையாக உரத்த குரலில் உறுதியாக பதிலளித்தாள். அப்பா, என் மகன்தான் எனக்கு துணையாக இருப்பான். அவனுடன் நான் என் வாழ்க்கையை கழிப்பேன். ஆனால் இனி வேறு எந்த ஆணின் பெயரையும் என்னுடன் இணைத்துக் கொள்ள மாட்டேன். மாற்றாந்தாய் தந்தையை வரவழைத்து என் அர்ச்சித்திடம் நான் தவறாக நடந்து கொள்ள நேரிடுமோ, அல்லது வேறு யாராவது அவனுக்குச் சேர வேண்டிய அன்பை கொடுக்க மாட்டார்களோ என்று நான் பயப்படுகிறேன். என் காரணத்தால் அவன் சொந்தங்களுக்கு மத்தியிலும் அந்நியனாக இருப்பதற்கு அவன் என்ன தவறு செய்தான்? அவனை அனாதை என்ற உணர்வு வராமல் நான் பார்த்துக் கொள்வேன். அந்த நாள் முதல் இன்று வரை அம்மா தன் இளமையை எங்கோ புதைத்துவிட்டது போல தோன்றியது. அவள் விதவையானபோது அவளுக்கு வயது வெறும் 25 தான். ஆனால் எனக்காக அவள் ஒவ்வொரு வசதியையும் ஒவ்வொரு உறவையும் நிராகரித்தாள். அர்ச்சித் மகனே, இன்று தாத்தாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. நீ வீட்டிலேயே இரு. நான் கொஞ்சம் வேலைக்குச் சென்று வருகிறேன் என்று அம்மா தன் கிழிந்த துப்பட்டாவை தலையில் போட்டபடி சொன்னாள். அவளது குரலில் பலவீனம் இருந்தது, ஆனால் மன உறுதி மலையைப் போல இருந்தது. மற்றவர்களின் வீடுகளில் பாத்திரம் கழுவியும் தரை துடைத்தும் அவளது கைகளில் தழும்புகள் ஏற்பட்டிருந்தன. அவள் நாள் முழுவதும் மற்றவர்களின் வீடுகளில் உழைத்தாள், என் பள்ளிப் படிப்பிற்கான கட்டணத்தை செலுத்துவதற்காக. தாத்தாவின் மறைவிற்குப் பிறகு சூழ்நிலை எங்களை சுவரோடு சேர்த்து நெக்கியது. பாட்டியும் படுத்த படுக்கையானாள். ஆனாலும் அம்மா தைரியத்தை இழக்கவில்லை. அவளுக்கே உடல்நிலை சரியில்லாமல் போகும். அவளுக்கு அடிக்கடி கடுமையான தலைவலி இருக்கும். ஆனால் அவள் ஒருபோதும் மருந்து எடுத்துக்கொள்ள மாட்டாள். ஒன்றுமில்லை மகனே என்று மட்டும் சொல்வாள். சற்று டீ குடித்தால் சரியாகிவிடும். நீ இந்த பணத்தை வைத்துக்கொள். நாளை உனது பள்ளிச் சுற்றுலா ட்ரிப் இருக்கிறதல்லவா, அங்கு கைச்செலவுக்கு உதவும். அவள் எப்போதும் இதையேதான் சொல்வாள். ஆனால் எனக்காக சிறந்த காலணிகள், புத்தாடைகள் மற்றும் சுத்தமான சீருடைகளை எப்போதும் சரியான நேரத்தில் கொண்டு வருவாள். எனக்கு எதற்கும் குறை வைத்ததே இல்லை. ஒருமுறை எனக்கு கடுமையான காய்ச்சல் வந்தபோது அவள் இரவு முழுவதும் என் தலைமாட்டிலேயே அமர்ந்திருந்தாள். நடுங்கும் குளிர்கால இரவில் அவளிடம் போர்த்திக் கொள்ளச் சரியான போர்வை கூட இல்லை. ஆனாலும் அவள் என்னை தனது சூடான மடியில் மறைத்து வைத்திருந்தாள். அம்மா, நீங்கள் தூங்குங்கள்.
நான் நன்றாக இருக்கிறேன். இப்போது காய்ச்சல் குறைந்துவிட்டது என்று நான் கவலையுடன் கூறினேன். நீ குணமான பிறகுதான் மகனே எனக்கு தூக்கம் வரும். அர்ச்சித், நீதான் எனக்கு எல்லாமே. என் வாழ்நாள் முழுவதின் சம்பாத்தியமும் என் பெருமையும் நீதான். நீ மட்டும் படித்து பெரிய ஆளாகிவிடு, என் சோர்வெல்லாம் பறந்துவிடும் என்றபடி அவள் என் நெற்றியில் அன்புடன் வருடினாள். அந்த நேரத்தில் என் அம்மாவை விட்டு ஒரு கணம் கூட என்னால் இருக்க முடியாது என்று எனக்கு தோன்றியது. அவள் என்னை விட்டு எங்காவது போய்விடுவாளோ என்ற பயத்தில் அவளது கையை பிடித்துக்கொண்டே தூங்குவேன். காலம் சிறகடித்து பறந்தது. நான் படித்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் MNC நல்ல பதவியில் வேலை செய்யத் தொடங்கினேன். இப்போது சூழ்நிலை மாறிவிட்டது. தாத்தாவின் அந்த பழைய மண் வீட்டை பழுது பார்த்து ஒரு புதிய மற்றும் ஆடம்பரமான வீட்டை கட்டினோம். நான் இப்போது ஒரு வெற்றிகரமான இளைஞன். எனக்காக தாய் செய்த தியாகங்களுக்கு பதிலாக அவளுக்கு எல்லா மகிழ்ச்சிகளையும் தருவதே என் ஒரே நோக்கமாக இருந்தது. இனி நீங்கள் யாருடைய வீட்டிற்கும் வேலைக்குச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அம்மா, நீங்கள் ஓய்வு மட்டும் எடுங்கள், நான் உங்களுக்கு பணிவிடை செய்வேன் என்று நான் அவளது கைகளை அன்புடன் பிடித்துக் கூறினேன். அம்மாவின் கண்களில் மகிழ்ச்சி நட்சத்திரங்களாக மின்னின. மகனே, நீ வெற்றி பெற்றுவிட்டாய். எனது பல ஆண்டு கால பிரார்த்தனை கடவுள் ஏற்றுக்கொண்டார். இப்போது எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் உள்ளது. இந்த வீட்டிற்கு ஒரு நல்ல அன்பான மருமகள் வரவேண்டும். அவள் இந்த வெறிச்சோடிய வீட்டை மகிழ்ச்சியால் நிரப்ப வேண்டும். அப்போதுதான் நான் நிம்மதியாக சாக முடியும். எனது நிறுவனத்தில் வேலையின் போது எனக்கு சிவானியை பிடித்திருந்தது. அவள் அழகானவள், படித்தவள் மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட பெண். நான் அம்மாவிற்கு பிடித்திருப்பதை பற்றி சொன்னபோது அவள் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோதிலும் மறுநாளே சிவானியின் வீட்டிற்கு திருமண பேச்சுவார்த்தைக்காகச் சென்றுவிட்டாள். அர்ச்சித்தின் விருப்பமே என் விருப்பம் என்று மகிழ்ச்சியுடன் சிவானியின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தாள். மேலும் தன்னிடமிருந்த ஒரே ஒரு ஜோடி தங்க வளையல்களை அவளுக்கு அணிவித்தாள். திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. அம்மா தனக்காக ஒரு புடவை கூட வாங்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு திருமணத்திற்கு அணிந்த அதே பழைய பட்டுப்புடவையை துவைத்து இஸ்திரி பிரஸ் செய்து வைத்துக் கொண்டாள். இது என் மகனின் மகிழ்ச்சி. இதில் எனக்காக ஏன் செலவு செய்ய வேண்டும்? நான் ஆடைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்யப் போகிறேன்? நீ மருமகளுக்காக நல்ல நகைகளை செய். அவள் இப்போது புதியவள், அவளுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவள் ஒவ்வொருவரிடமும் சொல்லிக் கொண்டே இருப்பாள். ஆனால் இதே நேரத்தில் அம்மாவின் உடல்நிலை மோசமடையத் தொடங்கியது. பல ஆண்டுகால உழைப்பு, சரியான சத்துணவு இல்லாமை மற்றும் எல்லாவற்றையும் மௌனமாக சகித்துக் கொண்டதால் ஏற்பட்ட மன அழுத்தம், டிப்ரெஷன் அவளது மூளையை பாதிக்கத் தொடங்கியது. திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்புதான் அவளுக்கு முதல் பாதிப்பு அட்டாக் ஏற்பட்டது. அவள் திடீரென்று எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். என்னை கூட அடையாளம் காண மறுத்துவிட்டாள். நீ யார்? ஏன் என் அறைக்குள் நுழைந்தாய்? வெளியே போ இங்கிருந்து என்று அவள் கத்தத் தொடங்கினாள். அவளது கண்களில் இருந்த அந்த தாய்மை மறைந்துவிட்டது. அங்கு பயமும் அந்நியத்தனமும் மட்டுமே இருந்தது. மருத்துவ பரிசோதனைக்குப் பிறகு இது டிமென்ஷியா என்றும் கடுமையான மனநல மருந்துகள் மற்றும் பழைய அதிர்ச்சிகளின் விளைவு என்றும் மருத்துவர் கூறினார். பயத்தின் நிலையில் அவள் எல்லாவற்றையும் மறந்துவிடுவாள். ஆனால் அவள் இயல்பு நிலைக்கு வரும்போது தனது நோயைப் பற்றி அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. அவள் மீண்டும் அதே அன்பான தாயாக மாறிவிடுவாள். திருமணம் முடிந்தது. சிவானி வீட்டிற்கு வந்தாள். முதல் சில மாதங்கள் எப்படியோ கடந்தன. ஆனால் பிறகு அம்மாவின் பாதிப்புகள் மெல்ல மெல்ல அதிகரிக்கத் தொடங்கின. சில நேரங்களில் அவள் சமையலறையில் எரியும் அடுப்பை அப்படியே விட்டுவிடுவாள். சில நேரங்களில் நள்ளிரவில் வீட்டின் கதவை திறந்து தெருவிற்கு சென்று விடுவாள். சில நேரங்களில் சிவானியை பார்த்து இவள் திருடி என்று கூச்சலிடுவாள். அர்ச்சித், இது என்ன விளையாட்டு? உங்கள் அம்மா இன்று மீண்டும் எனது சீர்வரிசை துணிகளை அலமாரியிலிருந்து எடுத்து முற்றத்தில் வீசிவிட்டார். இது யாருடையதோ என்று சொல்கிறார். என்னால் இதையெல்லாம் இனி பொறுத்துக்கொள்ள முடியாது என்று சிவானி ஆவேசமாக கத்தினாள். சிவானி, தயவுசெய்து புரிந்துகொள், அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று நான் கூறினேன். அவள் வேண்டுமென்றே இப்படி செய்வதில்லை. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு என்று அவளை கட்டியணைத்து அமைதிப்படுத்த முயன்றேன். பொறுமையாக இருப்பதா அர்ச்சித்? நான் இங்கே ஒரு மனைவியாக வந்தேன், செவிலியராக, நர்ஸ் அல்ல. யாராவது வீட்டிற்கு வந்தால் என் மாமியார் ஒரு மனநோயாளி என்று சொல்ல எனக்கு வெட்கமாக இருக்கிறது. சுற்றியுள்ளவர்கள் விதவிதமாக பேசுகிறார்கள். அவர்களுடன் இருந்தால் எனக்கும் பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருக்கிறது. ஒன்று, அவர்களை ஏதேனும் மனநல காப்பகத்திற்கு அசைலம் அனுப்புங்கள், அல்லது நானே சென்று விடுகிறேன். சிவானியின் வார்த்தைகள் விஷம் நிறைந்தவையாக இருந்தன. மெல்ல மெல்ல சிவானியின் அன்றாட புகார்கள் என் இதயத்தில் இடம்பிடிக்கத் தொடங்கின. நான் அலுவலகத்திலிருந்து களைத்து வரும்போது சிவானியின் கசப்பான வார்த்தைகளையும் கிண்டல்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த பகுதி மக்களின் விசித்திரமான பார்வைகள் எனக்கு சுமையாக மாறின. எனது வளர்ச்சி, இளமை, வாழ்க்கையின் நிம்மதி மற்றும் எனது பிரகாசமான எதிர்காலம் இவை அனைத்தும் அந்த நோய்வாய்ப்பட்ட பெண்ணால் பணயம் வைக்கப்படுவதாக நான் உணரத் தொடங்கினேன். என்னை பெற்றெடுத்த அதே பெண் இப்போது எனக்கு எதிரியாக தெரிந்தாள். கடைசியில் நீ என்ன முடிவு எடுத்திருக்கிறாய் என்று ஒரு இரவு விரக்தியுடன் சிவானியிடம் கேட்டேன்.
சிவானி, என்னால் அவர்களை எந்த மருத்துவமனைக்கும் அனுப்ப முடியாது. மக்கள் பேசுவார்கள். அவள் சொன்னாள், தீர்வு மிகவும் எளிதானது. அவர்களை வேறு ஏதேனும் ஒரு நகரத்திற்கு அழைத்துச் சென்று விட்டுவிடுங்கள். அங்கு அவர்களை யாருக்கும் தெரியாது. அவர்களின் முகவரியும் யாருக்கும் கிடைக்காது. அவர்கள் இங்கேயே இருந்தால் நம் வாழ்க்கை நரகமாகிவிடும். அர்ச்சித், நாம் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும். நம் எதிர்காலத்தைப் பற்றி யோசிக்க வேண்டும். எவ்வளவு காலம்தான் இந்த சுமையை தூக்கிக் கொண்டு அலைவது? சிவானி என் தோளில் தலை சாய்த்து மெதுவாகவும் தெளிவாகவும் கூறினாள். அன்று இரவு என்னால் ஒரு நிமிடம் கூட தூங்க முடியவில்லை. மனசாட்சியின் குரல் ஓங்கி ஒலித்தது. ஆனால் மனைவியின் அன்பும் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசையும் அதைவிட வலிமையானதாக தெரிந்தன. அம்மாவை மீண்டும் திரும்பி வர முடியாத ஒரு இடத்தில் விட்டுவிட்டு வர வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். சூரத் நகரத்தின் கடற்கரை இந்த பணிக்காக சிறந்த இடமாக இருந்தது. அங்கு அதிக கூட்டம் இருக்கும். அம்மாவிற்கு பெரும்பாலும் பகல் நேரத்தில்தான் அந்த பாதிப்புகள் ஃபிட்ஸ் எபிசோட்ஸ் ஏற்படும். இன்று அந்த துரதிர்ஷ்டவசமான நாள். நாம் சுற்றுலா செல்கிறோம் என்று அம்மாவிடம் பொய் சொன்னேன். அவள் ஒரு சிறு குழந்தையைப் போல மகிழ்ச்சியடைந்தாள். அவள் அதே பழைய பட்டுப்புடவையை அணிந்திருந்தாள். அர்ச்சித், மகனே, நிஜமாகவே நீ என்னை சமுத்திரத்தை பார்க்க அழைத்து செல்கிறாயா? நீ எவ்வளவு நல்ல மகன் என்று அவள் அப்பாவித்தனமாக என் கையை பிடித்து கேட்டாள். ஆமாம் அம்மா, நீங்கள் பல நாட்களாக வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடந்தீர்கள். இன்று நாம் நன்றாக சுற்றி பார்ப்போம் என்று அவளது கண்களை நேராக பார்க்கும் தைரியமில்லாமல் பார்வையை தவிர்த்து கூறினேன். நாங்கள் கடற்கரையை அடைந்தோம். அங்கு பெரும் கூட்டமிருந்தது. கடல் அலைகள் பேரொலி எழுப்பிக் கொண்டிருந்தன. குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் மணல் வீடுகளை கட்டிக்கொண்டிருந்தனர். எங்கும் சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக இருந்தது. ஆனால் என் நெஞ்சிற்குள் ஒரு பயங்கரமான மௌனம் பரவியிருந்தது. நான் என் அம்மாவின் கையை உறுதியாக பிடித்திருந்தேன். ஆனால் கூட்டத்திற்குள் நுழைந்ததும் அம்மாவின் பிடி தளர்வதை நான் உணர்ந்தேன். அவளது பார்வை அலைபாயத் தொடங்கியது. அவளது முகத்தில் அந்த குறிப்பிட்ட பாதிப்பின் அறிகுறிகள் தெரியத் தொடங்கின. அர்ச்சித், நாம் எங்கே வந்துவிட்டோம்? இத்தனை மனிதர்கள் யார்? என் வீடு எங்கே? அவளது குரலில் பதற்றமும் நம்பிக்கையற்ற தன்மையும் இருந்தன. நான் காத்திருந்த தருணம் இதுதான். நான் மெதுவாக, ஆனால் வேண்டுமென்றே அவளது கையிலிருந்து என் கையை விடுவித்துக் கொண்டேன். அவள் ஒரு கணம் நின்றாள். இதுவரைதான் தாங்கிப் பிடித்திருந்த அந்த ஆதரவு பறிப்போய்விட்டதை ஒருவேளை அவள் உணர்ந்திருக்கலாம். அர்ச்சித், மகனே, எங்கே போனாய்? என் கையை பிடித்துக்கொள். இங்கே அதிக கூட்டம் இருக்கிறது. நான் தொலைந்து விடுவேன். எனக்கு பயமாக இருக்கிறது அர்ச்சித். அவள் பைத்தியம் பிடித்தவளைப் போல நான்கு புறமும் தேடினாள். நான் திரும்பி பார்க்கும் தைரியமில்லாமல் கூட்டத்தை ஊடுருவி வேகமாக முன்னேறிச் சென்றேன். என் முகத்தில் குளிர்ந்த வேர்வை வழிந்தது. விலா எலும்புகளை உடைத்துக்கொண்டு வெளியே வரும் அளவுக்கு இதயம் வேகமாக துடித்தது. பின்னால் அவளது வேதனையான குரல் இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தது. அர்ச்சித், மகனே, என் பேச்சைக் கேள். என்னை தனியாக விட்டுவிடாதே. ஆனால் நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். என் அம்மாவை, என் வாழ்க்கையை அந்த இரக்கமற்ற கூட்டத்திற்கும் அலைகளுக்கும் நடுவில் தனியாக விட்டுவிட்டு வந்தேன். நான் காரில் வந்து அமர்ந்தபோது என் உடல் முழுவதும் நடுங்கியது. நான் மீண்டும் என் நகரத்திற்கு திரும்பினேன். ஆனால் என் இதயம் இன்னும் அந்த சமுத்திரத்தின் சூடான மணலில் கடுமையாக துடித்துக் கொண்டிருந்தது. வீட்டிற்குச் சென்று நான் சிவானியிடம் சொன்னபோது அவள் கண்களில் வெற்றிப் புன்னகை மின்னியது. நல்ல வேளை. இனிமேல் நாம் நிம்மதியாக வாழலாம். நாம் விரைவில் இந்த வீட்டையும் மாற்றிவிடுவோம். ஒருவேளை அவளுக்கு உடல்நிலை சரியாகி திரும்பி வர நினைத்தாலும் நம்மை பற்றிய எந்த தடயமும் அவளுக்கு கிடைக்கக்கூடாது என்று சிவானி எதிர்காலத்தைப் பற்றிய வண்ணமயமான திட்டங்களை தீட்டத் தொடங்கினாள். நான் மௌனமாக தலைகுனிந்தேன். எந்த நிம்மதிக்காக என் தாயை விலையாகக் கொடுத்தேனோ அந்த நிம்மதி என் மரணம் வரை என் வாழ்க்கையில் மீண்டும் வராது என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. என்னையும் என் சந்ததியினரையும் சுட்டெரிக்கப் போகும் ஒரு நெருப்பை நான் வம்புக்கு இழுத்திருந்தேன். கடலின் அந்த சூடான மணலும் அலைகளின் ஓசையும் என் காதுகளில் அலறலாக எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. என் வீட்டிற்கு நான் வந்து சேர்ந்த அந்த பயணம் ஒரு உயிரற்ற பிணத்தைப் போலவே அமைந்தது. ஆனால் சிவானி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளது தோரணையில் எந்தவொரு வருத்தமோ அல்லது குற்ற உணர்வோ இல்லை. மாறாக ஒருவித உற்சாகம் இருந்தது. நிம்மதியைப் பற்றி தெரியவில்லை சிவானி, ஆனால் என் உடலின் ஒரு பகுதியை அங்கேயே விட்டுவிட்டு வந்தது போல எனக்கு தோன்றுகிறது என்று ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி சொன்னேன். சாலையில் ஓடும் வாகனங்கள் அனைத்தும் என்னை விட்டு விலகி ஓடுவது போல எனக்கு தோன்றியது. இங்கே வெறும் குளிர்ந்த உணர்வுதான் இருக்கிறது. இன்னும் சில நாட்கள் போனால் நீயே பழகிவிடுவாய். நான் சொல்வது சரிதானே? ஒரு மனநோயாளியுடன் வாழ்நாள் முழுவதையும் கழிப்பது ஒன்றும் சாதாரண விஷயமல்ல என்று சிவானி அலட்சியமாக தோளை உயர்த்திவிட்டு தன் மொபைல் போனில் மூழ்கினாள். இப்போது இந்த வீடு என்னை கடிக்க வருவது போல இருந்தது. அம்மா அடிக்கடி அமர்ந்திருக்கும் அந்த முற்றம் இப்போது முற்றிலும் காலியாக இருந்தது. சமையலறையிலிருந்து அவளது இருமல் சத்தம் கேட்கவில்லை. அர்ச்சித், மகனே, கைகால் கழுவிக்கொள், உனக்காக பரோட்டா செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லவும் யாரும் இல்லை. அர்ச்சித், ஏன் அப்படியே நின்றுவிட்டாய்? சீக்கிரம் உன் சாமான்களை பேக் செய்.
நாம் நாளைக்கே இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று அறைக்குள் சென்றபடி சிவானி எனக்கு உத்தரவிட்டாள். நாளைக்கா? ஆனால் இவ்வளவு அவசரம் என்ன சிவானி? நான் இப்போதுதான் திரும்பி வந்திருக்கிறேன் என்று நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். உனக்கு புரியவில்லை. நாளைக்கு அவளுக்கு உடல்நிலை சரியாகி யாராவது அவளை அடையாளம் கண்டு இங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டால் நாம் மீண்டும் இந்த ஊரை விட்டு ஓட வேண்டியிருக்கும். குறைந்தபட்சம் இந்த வீட்டையாவது மாற்ற வேண்டுமல்லவா? அப்போதுதான் அவர்களுக்கு நம்மை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காது என்று சிவானி சொன்ன அந்த திட்டத்தை கேட்டு நான் திகைத்துப் போனேன். அடுத்த 24 மணி நேரத்தை நான் ஒரு இயந்திரத்தைப் போலவே கழித்தேன். வீட்டின் எல்லா பொருட்களையும் மூட்டை கட்டினேன். அம்மாவின் பொருட்களை ஒரு மூலையில் குவித்து வைத்தேன். அவள் தன் உலகம் முழுவதையும் ஒளித்து வைத்திருந்த அந்த பழைய பெட்டி அங்கேயே கிடந்தது. அதை அங்கேயே விட்டுவிடலாம் என்று என் இதயம் நினைத்தது. ஆனால் அதில் தாத்தா பாட்டியின் பழைய புகைப்படங்கள் இருக்கும் என்று கருதி அதையும் காரில் ஏற்றினேன். பிறகு நாங்கள் எங்கள் பழைய பகுதியை விட்டு வெளியேறி நகரத்தின் மறுமுனையில் ஒரு புதிய வீட்டை வாடகைக்கு எடுத்தோம். இந்த வீடு பெரியது, புதியது மற்றும் சிவானிக்கு பிடித்தமானதாக இருந்தது. ஆனால் இங்கிருந்த காற்றில் தாத்தா வீட்டிலிருந்த அந்த தழுவல், அன்பு இல்லை. பார் அர்ச்சித், இந்த சமையலறை எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இனி யாருடைய தலையீடும் இருக்காது என்று எனக்கு பயமில்லை என்று சிவானி புதிய வீட்டின் சுவர்களை பார்த்து மகிழ்ச்சியில் குதித்தாள். ஆமாம், மிக நன்று என்று நான் மனமில்லாமல் சொன்னேன். என் கண்கள் மீண்டும் மீண்டும் வாசலையே பார்த்தன. இப்போதே அம்மா உள்ளே நுழைந்து, அர்ச்சித், இந்த புதிய வீடு மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்வாள் என்று நான் எதிர்பார்த்தது போல இருந்தது. இரவு வந்தது. ஆனால் தூக்கம் என் கண்களுக்கு வெகு தொலைவில் இருந்தது. வெளியே மழை பெய்யத் தொடங்கியது. மழையின் ஒவ்வொரு துளியும் என் மனசாட்சியின் கதவை தட்டுவது போல இருந்தது. அம்மாவிற்கு மழையைக் கண்டால் பயம் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. மேகங்கள் இடிக்கும்போது கடவுள் நம்மீது கோபமாக இருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது என்று அவள் சொல்வாள். அவள் இப்போது எங்கே இருப்பாள்? யாராவது அவளுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பார்களா? அவள் ஏதேனும் சாப்பிட்டிருப்பாளா? இந்த கேள்விகள் அனைத்தும் என் மூளையில் சுத்தியலால் அடிப்பது போல ஒலித்தன. திடீரென்று சிவானியின் குரல் கேட்டது. அர்ச்சித், நீ இன்னும் தூங்கவில்லையா? என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? ஒன்றுமில்லை சிவானி. இது புதிய இடம் அல்லவா, அதனால் தூக்கம் வரவில்லை என்று நான் பக்கம் சாய்ந்து படுத்துக்கொண்டேன். பார், நீ இன்னும் அந்த பெண்ணைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் அது உன்னுடைய முட்டாள்தனம். அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டோம். இனி நாம் நம் குழந்தைகளைப் பற்றித்தான் கவலைப்பட வேண்டும் என்று சிவானி கண்டிப்பான குரலில் கூறினாள். எங்கள் 5 வயது மகன் ராகுல் அடுத்த அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான். காலம் கடந்து சென்றது. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின. யோசிப்பதற்கு நேரம் கிடைக்காத அளவுக்கு வேலைகளில் என்னை நான் பிஸியாக வைத்துக் கொண்டேன். சிவானி மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் இப்போது தன் விருப்பப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள். பார்ட்டிகள் செய்வது, தோழிகளுடன் வெளியே சுற்றுவது என இருந்தாள். ஆனால் எனக்குள் ஒரு வெற்றிடம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் நான் அலுவலகத்திலிருந்து திரும்பியபோது ராகுல் முற்றத்தில் தனியாக அமர்ந்து ஒரு பழைய பெட்டியுடன் விளையாடுவதை பார்த்தேன். மகனே, இது என்ன என்று அவனருகில் அமர்ந்து கேட்டேன். அப்பா, இது ஸ்டோர் ரூமிலிருந்த அந்த பழைய பெட்டியிலிருந்து கிடைத்தது என்று ராகுல் அப்பாவித்தனமாக பதிலளித்தான். என் இதயம் வேகமாக துடித்தது. நான் ஸ்டோர் ரூமை நோக்கி ஓடினேன். அங்கு அம்மாவின் அந்த பெட்டி திறந்து கிடந்தது. ஷிவானி ஒருவேளை சுத்தம் செய்யும்போது அதை அங்கிருந்து எடுத்து பழைய இரும்புக் கடைக்காரரிடம் கொடுப்பதற்காக முற்றத்தில் வைத்திருந்திருக்கலாம். நான் அந்த பெட்டியின் அருகில் அமர்ந்தேன். அம்மாவின் துணிகளிலிருந்து வரும் அதே பழைய வாசனை அதிலிருந்து வீசியது. நான் பெட்டிக்குள் கையை விட்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அவளது அந்த பழைய மாலை கிடந்தது. அதன் மணிகள் தொடர்ந்து ஜெபம் செய்ததால் தேய்ந்து போயிருந்தன. கீழே அவளது சில பழைய துணிகள் இருந்தன. அர்ச்சித், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இது குப்பை என்று நான் சொன்னேன் அல்லவா? இதை எடுத்து எறி. இதிலிருந்து வீட்டில் துர்நாற்றம் வீசுகிறது என்று சிவானி ஸ்டோர் அறையின் வாசலில் நின்று மூக்கை சுளித்தபடி கூறினாள். சிவானி, இது குப்பை அல்ல, இது என் அம்மாவின் அடையாளங்கள் என்று முதல் முறையாக நான் அடங்கிய குரலில் பதிலளித்தேன். அடையாளங்களா? அந்த பெண்ணே ஒரு சுமையாக இருந்தாள். நீ என்னவென்றால் அவளது பழைய பொருட்களை பத்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். தூக்கி எறி இதை என்று சிவானி கத்தினாள். இல்லை சிவானி, இது இங்கேயேதான் இருக்கும் என்று நான் பெட்டியை மூடினேன். ஆனால் என் கைகள் நடுங்கின. அதே இரவு எனக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. நான் கடற்கரையில் நின்று கொண்டிருப்பதையும் கடலின் அலைகள் மிகவும் உயரமாக எழுவதையும் கண்டேன். அம்மா தொலைவில் நின்று கொண்டிருக்கிறாள். அவளது கை என்னை நோக்கி நீண்டிருக்கிறது. அவள் ஏதோ சொல்ல முயல்கிறாள். ஆனால் அலைகளின் சத்தத்தில் அவளது குரல் கேட்கவில்லை. நான் அவளை நோக்கி ஓட விரும்புகிறேன். ஆனால் என் கால்கள் மணலில் புதைந்துவிட்டன. திடீரென்று ஒரு பெரிய அலை வந்து அவளை அடித்து சென்றது. நான் அலறிக்கொண்டு எழுந்து அமர்ந்தேன். என் உடல் முழுவதும் வேர்வையில் நனைந்திருந்தது. சிவானி என் அருகிலேயே நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் எழுந்து சமையலறைக்கு சென்று தண்ணீர் குடித்தேன்.
என் மனசாட்சி இப்போது என்னை வதைக்கத் தொடங்கியது. அம்மாதான் பசியோடு இருந்து எனக்கு உணவளித்த அந்த தருணங்கள், தன் நோயை மறைத்து என் மகிழ்ச்சியை பார்த்துக் கொண்ட அந்த நாட்கள், மைனஸை எல்லாம் ஒரு திரைப்படம் போல என் கண்களுக்கு முன்னால் ஓடின. நான் என்ன செய்துவிட்டேன்? நான் எப்படி இவ்வளவு கல்நெஞ்சம் கொண்டவனாக மாறினேன்? என்று தலையை பிடித்துக்கொண்டு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தேன். அடுத்த நாள் காலை நான் மீண்டும் அதே இடத்திற்கு சென்று அவளை தேட வேண்டும் என்று உறுதி பூண்டேன். சிவானியிடம் எதையும் சொல்லாமல் அலுவலகத்திற்கு செல்வதாக பொய் சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பினேன். பல மணிநேர பயணத்திற்குப் பிறகு நான் அவளை விட்டுச் சென்ற அதே கடற்கரையை அடைந்தேன். அங்குள்ள கடைக்காரர்கள், குதிரை ஓட்டுபவர்கள் மற்றும் ஒட்டகக்காரர்களிடம் அவளை பற்றி விசாரித்தேன். ஐயா, இங்கே ஒரு வயதான பெண்மணி இருந்தார். அவருக்கு மனநிலை சரியில்லை. நீங்கள் அவரை பார்த்தீர்களா என்று ஒரு டீ கடைக்காரரிடம் கேட்டேன். ஐயா, இங்கே தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். எங்களுக்கு எப்படி தெரியும் எந்த பாட்டி என்று என அவர் அலட்சியமாக பதிலளித்தார். நான் அங்கு பல மணி நேரங்களை செலவிட்டேன். ஒவ்வொரு முகத்திலும் என் அம்மாவை தேடினேன். ஆனால் அவள் எங்குமே இல்லை. அங்கிருந்த கூட்டத்தை பார்த்தபோது நான் அவளுக்கு எவ்வளவு பெரிய அநீதி இழைத்தேன் என்பதை உணர்ந்தேன். அவள் இந்த நகரத்திற்கு கூட புதியவள். அவள் எங்கே போயிருப்பாள்? நான் நம்பிக்கை இழந்து வீட்டிற்கு திரும்பினேன். சிவானிக்கு என் நடத்தை விசித்திரமாக தெரிந்தது. அர்ச்சித், நீ ஆஜக்கல இப்போதெல்லாம் மிகவும் மாறிவிட்டாய் போல தெரிகிறது. என்ன விஷயம் என்று ஒரு மாலை வேளையில் டீ குடித்துக் கொண்டே கேட்டாள். ஒன்றுமில்லை, வேலையில் அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்று நான் சுருக்கமாக பதிலளித்தேன். பார், நீ இன்னும் அந்த விஷயத்தையே நினைத்துக் கொண்டிருந்தால் அது வீண் வேலை. ராகுல் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அவனது பள்ளிப்படிப்பிற்காக நாம் பணம் சேமிக்க வேண்டும். நாம் புதிய கார் வாங்க வேண்டும். இந்த தேவையற்ற விஷயங்களில் உன் நேரத்தை வீணாக்காதே என்று சிவானி எனக்கு அறிவுரை கூறினாள். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை எனக்கு விளக்குவது போல. நான் சிவானியை பார்த்தேன். அவள் எவ்வளவு அழகாக இருந்தாள். ஆனால் அவளுக்குள் இருந்த தாய்மையும் இரக்கமும் செத்துவிட்டது போல தோன்றியது. நானும் அவளைப் போலவே மாறிவிட்டேனா? ஒரு பெண்ணின் மீது கொண்ட மோகத்தால் என்னை படைத்த கடவுளையும் மறந்துவிட்டேனா? அதே இரவில் நான் ஒரு முடிவெடுத்தேன். நான் இனி சும்மா இருக்க மாட்டேன். என் சொத்துக்கள் அனைத்தையும் இழக்க நேரிட்டாலும் சரி, என் அம்மாவை நான் கண்டுபிடித்தே தீருவேன். ஆனால் ஒரு விஷயம் என்னை அரித்துக்கொண்டே இருந்தது. இதுவரை விடை கிடைக்காத ஒரு விசித்திரமான கேள்வி அது. நான் அம்மாவை தனியே விட்டு சென்றபோது அவளது முகத்தில் பயமில்லை, மாறாக ஒரு விசித்திரமான மௌனம் இருந்தது. நான் இதைச் செய்யப்போகிறேன் என்பது அவளுக்கு முன்பே தெரியுமா? இந்த கேள்வி என்னை அமைதியற்றவனாக்கியது. அம்மாவின் அந்த பெட்டியில் அவளைப் பற்றி ஏதாவது ஒரு தகவல் இருக்கும் என்று நான் நினைத்தேன். மீண்டும் ஸ்டோர் ரூமிற்கு சென்று பெட்டியை திறந்தேன். இந்த முறை ஒவ்வொரு துணியையும் கவனமாக பார்க்கத் தொடங்கினேன். அங்கு என் திருமணத்தின்போது அவள் உடுத்திய அந்த பட்டுப்புடவையும் இருந்தது. அதை நான் தூக்கியபோது அது மிகவும் கனமாக இருந்தது. அதற்குள் ஏதோ இருந்தது. துணியின் மடிப்புகளை பிரித்தபோது என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அந்த புடவைக்குள் ஒரு சிறிய பணப்பை பர்ஸ் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அம்மா எப்போதும் தன் துப்பட்டாவின் முனையில் முடிந்து வைத்திருக்கும் அதே பைதான் அது. நான் அந்த பையை திறந்தேன். அதில் சில பழைய ரூபாய் நோட்டுகள், என் சிறுவயது புகைப்படம் மற்றும் ஒரு காகிதம் இருந்தது. அந்த காகிதம் வெறும் ரசீது அல்ல, அது ஒரு வில். தாத்தா இறப்பதற்கு முன் அம்மாவின் பெயரில் எழுதிய உயில் அது. நான் புதுப்பித்து கட்டிய அந்த தாத்தாவின் வீடு உண்மையில் சட்டப்பூர்வமாக அம்மாவின் பெயரில் இருந்தது என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. நான் அதன் பராமரிப்பு பணிகளை மட்டுமே செய்திருந்தேன். ஆனால் அதன் உண்மையான உரிமையாளர் அம்மாதான். என் தலை சுற்றியது. அந்த வீடு அம்மாவினுடையது என்றால் அவளது சொந்த வீட்டிலிருந்தே நான் அவளை வெளியேற்றிவிட்டேன். சிவானியின் பேச்சைக் கேட்டு அவளது உரிமையை பறித்திருந்தேன். அர்ச்சித், நீ மீண்டும் இந்த குப்பையை வைத்துக்கொண்டு அமர்ந்திருக்கிறாயா? சிவானியின் குரல் என்னை திடுக்கிடச் செய்தது. நான் அந்த உயிலை உடனடியாக மறைத்துவிட்டேன். சிவானி, ஒருவேளை அம்மா திரும்பி வந்தால் நீ அவர்களை ஏற்றுக்கொள்வாயா என்று அவளது கண்களை பார்த்து கேட்டேன். ஒருபோதும் இல்லை. அந்த பக்கம் எப்போதோ மூடப்பட்டுவிட்டது. அர்ச்சித், அதை மீண்டும் திறக்க முயற்சிக்காதே என்று சிவானி கராராக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். நான் அந்த இருட்டிலேயே அமர்ந்திருந்தேன். இப்போதுதான் நான் உணர்ந்தேன். நான் என் அம்மாவை மட்டும் விட்டுவிடவில்லை, மாறாக என் ஒவ்வொன்றையும் பணயம் வைத்துவிட்டேன். அந்த பெட்டி எனக்கு வெறும் பெட்டியல்ல, அது ரகசியங்களின் புத்தகம். அதன் ஒவ்வொரு பக்கமும் என்னை ஒரு குற்றவாளியாக நிரூபித்துக் கொண்டிருந்தது. ஆனால் உண்மையான சோதனை இன்னும் பாக்கியிருந்தது. அம்மா எனக்காக எழுதிய அந்த கடிதம் இன்னும் என் கண்ணில் படவில்லை. என் ஒவ்வொரு எண்ணத்தையும் அம்மா முன்பே கணித்திருப்பாள் என்பது எனக்கு தெரியாது. அவள் ஒரு மனநோயாளிதான். ஆனால் ஒரு தாயின் பாசம் ஒருபோதும் நோயுற்றதாக இருக்காது. நான் பெட்டியை மீண்டும் மூடினேன். ஆனால் என் ஆன்மா எங்கோ அலைந்து கொண்டிருந்தது. அம்மா எங்கோ அருகிலிருந்து என்னை பார்த்து கொண்டிருப்பது போல எனக்கு தோன்றியது. என்னை மன்னித்துவிடு அம்மா என்று என் இதழ்களிலிருந்து ஒரு மெல்லிய முனகல் வெளிப்பட்டது. வெளியே இரவு இருட்டு அடர்த்தியாகியிருந்தது. என் பாவங்களின் சுமையும் கூட.
இப்போது நான் அந்த பாதையில் நடக்க வேண்டியிருந்தது. அங்கு வெறும் வருத்தம் மட்டுமே இருந்தது. ஆனால் இலக்கின் அடையாளம் எதுவும் இல்லை. இப்போது என் வாழ்க்கையின் உண்மையான சோதனை தொடங்கப் போகிறது. காலம் அதன் வேகத்தில் கடந்து கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு கடிகாரங்கள் நின்றுவிட்டது போல இருந்தது. புதிய வீட்டின் வசதிகள், விலை உயர்ந்த மரச்சாமான்கள் மற்றும் சிவானியின் சிரிப்பு மைனஸ் இவை எதுவுமே அம்மா சென்ற பிறகு எனக்குள் ஏற்பட்ட அந்த மௌனத்தை அழிக்க முடியவில்லை. நான் அடிக்கடி இரவில் எழுந்து முற்றத்தில் அமர்ந்து பறவைகள் எங்கோ பறந்து செல்லும் அந்தச் சுவரையே மணிக்கணக்கில் பார்த்து கொண்டிருப்பேன். அர்ச்சித், நீ ஏன் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறாய்? உன் ஆரோக்கியத்தைப் பற்றி உனக்கு கவலையே இல்லையா என்று வராண்டாவிற்கு வந்த சிவானி எரிச்சலுடன் கேட்டாள். அவளது குரலில் இப்போது அன்பு இல்லை, ஒருவித சலிப்பு மட்டுமே இருந்தது. ஆரோக்கியமா சிவானி? இந்த வீட்டில் நாம் மூவர் மட்டும் இல்லை, 4 பேர் வசிக்கிறோம் என்று உனக்கு எப்போதாவது தோன்றியிருக்கிறதா? மைனஸ். நான் வெறித்த கண்களுடன் அவளை பார்த்தேன். என் கண்களைச் சுற்றி கருவளையங்கள் தோன்றியிருந்தன. நீ என்ன சொல்கிறாய்? பார் அர்ச்சித், அம்மாவுக்கு எந்த சிகிச்சையும் இல்லை. நீ தேவையில்லாமல் கடந்து போன விஷயங்களை உன் வாழ்க்கையாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று சிவானி அலட்சியமாக சொல்லிவிட்டு தன் கூந்தலைச் சீப்பால் கோதத் தொடங்கினாள். அவளுக்கு இப்போது தன் அழகு மற்றும் சமூக பார்ட்டிகளைப் பற்றி மட்டுமே கவலை இருந்தது. அது கடந்து போன விஷயமல்ல சிவானி, அவள் என் அம்மா என்று நான் மெதுவான குரலில் கூறினேன். அர்ச்சித்தின் குற்ற உணர்வும் ரகசியங்களும் ஆர்க்கிட்டின் குற்ற உணர்வும் ரகசியங்காலும். நானும் அவளைப் போலவே மாறிவிட்டேனா? ஒரு பெண்ணின் மீது கொண்ட மோகத்தால் என்னை படைத்த கடவுளையும் மறந்துவிட்டேனா? அதே இரவில் நான் ஒரு முடிவெடுத்தேன். நான் இனி சும்மா இருக்க மாட்டேன். என் சொத்துக்கள் அனைத்தையும் இழக்க நேரிட்டாலும் சரி, என் அம்மாவை நான் கண்டுபிடித்தே தீருவேன். ஆனால் ஒரு விஷயம் என்னை அரித்துக்கொண்டே இருந்தது. இதுவரை விடை கிடைக்காத ஒரு விசித்திரமான கேள்வி அது. நான் அம்மாவை தனியே விட்டு சென்றபோது அவளது முகத்தில் பயமில்லை, மாறாக ஒரு விசித்திரமான மௌனம் இருந்தது. நான் இதைச் செய்யப்போகிறேன் என்பது அவளுக்கு முன்பே தெரியுமா? இந்த கேள்வி என்னை அமைதியற்றவனாக்கியது. அம்மாவின் அந்த பெட்டியில் அவளைப் பற்றி ஏதாவது ஒரு தகவல் இருக்கும் என்று நான் நினைத்தேன். மீண்டும் ஸ்டோர் ரூமிற்கு சென்று பெட்டியை திறந்தேன். இந்த முறை ஒவ்வொரு துணியையும் கவனமாக பார்க்கத் தொடங்கினேன். அங்கு என் திருமணத்தின்போது அவள் உடுத்திய அந்த பட்டுப்புடவையும் இருந்தது. அதை நான் தூக்கியபோது அது மிகவும் கனமாக இருந்தது. அதற்குள் ஏதோ இருந்தது. துணியின் மடிப்புகளை பிரித்தபோது என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அந்த புடவைக்குள் ஒரு சிறிய பணப்பை பர்ஸ் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அம்மா எப்போதும் தன் துப்பட்டாவின் முனையில் முடிந்து வைத்திருக்கும் அதே பைதான் அது. நான் அந்த பையை திறந்தேன். அதில் சில பழைய ரூபாய் நோட்டுகள், என் சிறுவயது புகைப்படம் மற்றும் ஒரு காகிதம் இருந்தது. அந்த காகிதம் வெறும் ரசீது அல்ல, அது ஒரு வில். தாத்தா இறப்பதற்கு முன் அம்மாவின் பெயரில் எழுதிய உயில் அது. நான் புதுப்பித்துக் கட்டிய அந்த தாத்தாவின் வீடு உண்மையில் சட்டப்பூர்வமாக அம்மாவின் பெயரில் இருந்தது என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. நான் அதன் பராமரிப்பு பணிகளை மட்டுமே செய்திருந்தேன், ஆனால் அதன் உண்மையான உரிமையாளர் அம்மாதான். என் தலை சுற்றியது. அந்த வீடு அம்மாவினுடையது என்றால் அவளது சொந்த வீட்டிலிருந்தே நான் அவளை வெளியேற்றிவிட்டேன். சிவானியின் பேச்சைக் கேட்டு அவளது உரிமையை பறித்திருந்தேன். அர்ச்சித், நீ மீண்டும் இந்த குப்பையை வைத்துக்கொண்டு அமர்ந்திருக்கிறாயா? மைனஸ். சிவானியின் குரல் என்னை திடுக்கிடச் செய்தது. நான் அந்த உயிலை உடனடியாக மறைத்துவிட்டேன். சிவானி, ஒருவேளை அம்மா திரும்பி வந்தால் நீ அவர்களை ஏற்றுக்கொள்வாயா என்று அவளது கண்களை பார்த்து கேட்டேன். ஒருபோதும் இல்லை. அந்த பக்கம் எப்போதோ மூடப்பட்டுவிட்டது. அர்ச்சித், அதை மீண்டும் திறக்க முயற்சிக்காதே என்று சிவானி கராராக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். நான் அந்த இருட்டிலேயே அமர்ந்திருந்தேன். இப்போதுதான் நான் உணர்ந்தேன். நான் என் அம்மாவை மட்டும் விட்டுவிடவில்லை, மாறாக என் ஒவ்வொன்றையும் பணயம் வைத்துவிட்டேன். அந்த பெட்டி எனக்கு வெறும் பெட்டியல்ல, அது ரகசியங்களின் புத்தகம். அதன் ஒவ்வொரு பக்கமும் என்னை ஒரு குற்றவாளியாக நிரூபித்துக் கொண்டிருந்தது. ஆனால் உண்மையான சோதனை இன்னும் பாக்கியிருந்தது. அம்மா எனக்காக எழுதிய அந்த கடிதம் இன்னும் என் கண்ணில் படவில்லை. என் ஒவ்வொரு எண்ணத்தையும் அம்மா முன்பே கணித்திருப்பாள் என்பது எனக்கு தெரியாது. அவள் ஒரு மனநோயாளிதான், ஆனால் ஒரு தாயின் பாசம் ஒருபோதும் நோயுற்றதாக இருக்காது. நான் பெட்டியை மீண்டும் மூடினேன். ஆனால் என் ஆன்மா எங்கோ அலைந்து கொண்டிருந்தது. அம்மா எங்கோ அருகிலிருந்து என்னை பார்த்து கொண்டிருப்பது போல எனக்கு தோன்றியது. என்னை மன்னித்துவிடு அம்மா என்று என் இதழ்களிலிருந்து ஒரு மெல்லிய முனகல் வெளிப்பட்டது. வெளியே இரவு இருட்டு அடர்த்தியாகியிருந்தது, என் பாவங்களின் சுமையும் கூட. இப்போது நான் அந்த பாதையில் நடக்க வேண்டியிருந்தது. அங்கு வெறும் வருத்தம் மட்டுமே இருந்தது, ஆனால் இலக்கின் அடையாளம் எதுவும் இல்லை. இப்போது என் வாழ்க்கையின் உண்மையான சோதனை தொடங்கப் போகிறது. காலம் அதன் வேகத்தில் கடந்து கொண்டிருந்தது, ஆனால் எனக்கு கடிகாரங்கள் நின்றுவிட்டது போல இருந்தது. புதிய வீட்டின் வசதிகள், விலை உயர்ந்த மரச்சாமான்கள் மற்றும் சிவானியின் சிரிப்பு மைனஸ் இவை எதுவுமே அம்மா சென்ற பிறகு எனக்குள் ஏற்பட்ட அந்த மௌனத்தை அழிக்க முடியவில்லை. நான் அடிக்கடி இரவில் எழுந்து முற்றத்தில் அமர்ந்து பறவைகள் எங்கோ பறந்து செல்லும் அந்தச் சுவரையே மணிக்கணக்கில் பார்த்துக் கொண்டிருப்பேன். அர்ச்சித், நீ ஏன் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறாய்? உன் ஆரோக்கியத்தைப் பற்றி உனக்கு கவலையே இல்லையா என்று வராண்டாவிற்கு வந்த சிவானி எரிச்சலுடன் கேட்டாள்.
அவளது குரலில் இப்போது அன்பு இல்லை, ஒருவித சலிப்பு மட்டுமே இருந்தது. ஆரோக்கியமா சிவானி? இந்த வீட்டில் நாம் மூவர் மட்டும் இல்லை, 4 பேர் வசிக்கிறோம் என்று உனக்கு எப்போதாவது தோன்றியிருக்கிறதா? நான் வெறித்த கண்களுடன் அவளை பார்த்தேன். என் கண்களைச் சுற்றி கருவளையங்கள் தோன்றியிருந்தன. நீ என்ன சொல்கிறாய்? அர்ச்சித், அம்மாவுக்கு எந்த சிகிச்சையும் இல்லை. நீ தேவையில்லாமல் கடந்து போன விஷயங்களை உன் வாழ்க்கையாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று சிவானி அலட்சியமாக சொல்லிவிட்டு தன் கூந்தலைச் சீப்பால் கோதத் தொடங்கினாள். அவளுக்கு இப்போது தன் அழகு மற்றும் சமூக பார்ட்டிகளைப் பற்றி மட்டுமே கவலை இருந்தது. அது கடந்து போன விஷயமல்ல சிவானி, அவள் என் அம்மா என்று நான் மெதுவான குரலில் கூறினேன். இது நாடகமல்ல சிவானி, இது என் மனசாட்சியின் குரல். உனக்கு இது புரியாது, ஏனென்றால் நீ யாரையும் நேசித்ததே இல்லை. நீ வெறும் தேவைகளை மட்டுமே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாய் என்று நான் கடுமையாக பதிலளித்தேன். அன்பா? நான் உன்மேல் அன்பு காட்டவில்லை என்றால் உன் இந்த நோய்வாய்ப்பட்ட மனதுடன் இதுவரை இருந்திருக்க மாட்டேன். ராகுல் மீது இது என்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று உனக்கு கொஞ்சமாவது புரிகிறதா? அவன் உன்னைக் கண்டு பயப்படத் தொடங்கிவிட்டான். சிவானியின் வார்த்தைகள் என் இதயத்தில் அம்புகளைப் போல தைத்தன. நான் ராகுலின் அறைக்குச் சென்றேன். அவன் தன் புத்தகத்தில் மூழ்கியிருந்தான். என்னை பார்த்ததும் ஒரு கணம் நின்றான். பிறகு மீண்டும் படிக்கத் தொடங்கினான். நான் அவனருகில் அமர்ந்து அவன் தலையில் கை வைத்தேன். மகனே, என்மேல் கோபமா என்று அன்புடன் கேட்டேன். இல்லையப்பா, ஆனால் நீங்கள் கோபப்படும்போதோ அல்லது எதையாவது மறக்கும்போதோ எனக்கு பயமாக இருக்கிறது என்று அவன் அப்பாவித்தனமாக என்னை பார்த்தான். அவனது கண்கள் அப்படியே என் அம்மாவைப் போலவே இருந்தன. இதற்கிடையில் சிவானி வீட்டில் மாற்றங்களை செய்யத் தொடங்கினாள். வீட்டின் சூழலை மாற்றினால் ஒருவேளை என் உடல்நிலை சரியாகிவிடும் என்று அவள் நினைத்தாள். பழைய பொருட்களை குப்பையாக வெளியேற்றத் தொடங்கினாள். ஒருநாள் நான் அலுவலகத்திலிருந்து வந்தபோது முற்றத்தில் அந்த பழைய பெட்டி திறந்து கிடப்பதைக் கண்டேன். ஷிவானி அதிலிருந்து அம்மாவின் பழைய துணிகளை எடுத்து ஒரு பக்கமாக வீசிக்கொண்டிருந்தாள். சிவானி, நீ என்ன செய்கிறாய்? இந்த பெட்டியை தொடாதே என்று நான் சொல்லியிருந்தேன் அல்லவா என்று நான் கத்தினேன். அர்ச்சித், இது வெறும் குப்பை. இதிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது. நான் புதிய அலமாரி செய்யப் போகிறேன். நமக்கு இந்த பழைய பொருட்கள் தேவையில்லை என்று சிவானி அலட்சியமாக சொல்லிவிட்டு ஒரு துப்பட்டாவை தரையில் வீசினாள். என் ரத்தம் கொதித்தது, ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். நான் குனிந்து அந்த துணிகளை எடுக்கத் தொடங்கினேன். அதே பழைய துணிகள், அதே சாதாரண புடவைகள். திடீரென்று அடியில் அழுந்திக் கிடந்த ஒரு புடவையின் மேல் என் பார்வை விழுந்தது. அதன் நிறம் மங்கியிருந்தது, ஆனால் அதன் மடிப்புகளுக்குள் ஏதோ மறைந்திருந்தது. நான் அதை எடுத்தேன். அது விசித்திரமாக கனமாக இருந்தது. என் விரல்கள் நடுங்கத் தொடங்கின. நான் துணியின் மடிப்பை பிரித்தபோது அதிர்ச்சியடைந்தேன். அதற்குள் ஒரு சிறிய தோல் பணப்பை லெதர் பர்ஸ் தைக்கப்பட்டிருந்தது. நான் உடனடியாக அதை எடுத்துக்கொண்டு என் அறைக்குள் வந்தேன். சிவானி வெளியே வேலையாட்களுக்கு உத்தரவிட்டுக் கொண்டிருந்தாள். நான் எதை கண்டுபிடித்தேன் என்பது அவளுக்கு தெரியாது. நடுங்கும் கைகளால் அந்த பையின் தையலை பிரித்தேன். அதற்குள் சில பழைய ரூபாய் நோட்டுகள் இருந்தன. ஒருவேளை அம்மாவின் வாழ்நாள் சேமிப்பாக இருக்கலாம். ஆனால் அவற்றுக்கிடையே ஒரு உறையும் என்வலோப் இருந்தது. அதன்மேல் நீல நிற மையில் அர்ச்சித்திற்காக என்று எழுதப்பட்டிருந்தது. என் இதயம் பலமாக துடித்தது. என் நெஞ்சு வெடித்துவிடும் போல தோன்றியது. அது அம்மாவின் கையெழுத்து. அதே நடுங்கும் வார்த்தைகள், அதே எழுத்துக்கள். ஒருமுறை என் பள்ளி நோட்டு புத்தகத்தில் அவள் எழுதியிருந்தது போலவே இருந்தன. நான் உரையை திறக்க முயன்றேன். ஆனால் தைரியம் வரவில்லை. அதற்குள்ளிருந்து அம்மாவின் விம்மல் சத்தம் கேட்பது போல எனக்கு தோன்றியது. இதில் என்ன எழுதியிருக்கும்? அவள் என்னை சபித்திருப்பாளா? அல்லது ஏதேனும் கடைசி புகாரா? வெளியே மேகங்கள் இடித்தன. அதே கார்மேக இரவு, மனதை பயமுறுத்தும் அதே மழை. நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். வானத்திலிருந்து விழும் ஒவ்வொரு துளியும் என்னிடம் கேட்பது போல இருந்தது. நீ அவளை எங்கே விட்டாய் என்று. சிவானி அறைக்குள் வந்தாள். அவளது முகத்தில் இன்னும் அதே அலட்சியம் இருந்தது. அர்ச்சித், எங்கே மூழ்கிவிட்டாய் என்று கேட்டாள். நான் அந்த உரையை உடனடியாக தலையணைக்கு அடியில் மறைத்துவிட்டேன். சிவானிக்கு இது தெரிவதை நான் விரும்பவில்லை. இப்போது அதை படிக்கும் தைரியம் என்னிடம் இல்லை. இந்த கடிதத்தை திறந்தால் என் வாழ்க்கையின் ஆட்டம் அப்படியே தலைகீழாக மாறிவிடும் என்று எனக்கு தோன்றியது. இரவின் கடைசி ஜாமத்தில் வீடே உறங்கிக் கொண்டிருந்தபோது நான் மெதுவாக அந்த கடிதத்தை எடுத்தேன். அறையில் நிலவிய மௌனம் எவ்வளவு ஆழமாக இருந்ததென்றால் என் சுவாசக்காற்றே சுத்தியலால் அடிப்பது போல ஒலித்தது. நான் உரையின் முனையை பிடித்தேன். கடிதத்திற்குள் இருந்த காகிதம் கண்ணீர் கரைகளால் நிறைந்திருந்தது. முதல் வரியை பார்த்தவுடனேயே என் காலடியில் இருந்த தரை நழுவுவது போல தோன்றியது. கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. அந்த கடிதத்தில் ஒரு உண்மை எழுதப்பட்டிருந்தது. அது என் வருத்தத்தை ஒருபோதும் முடிவடையாத தண்டனையாக மாற்றியது. அம்மாவிற்கு எல்லாம் தெரிந்திருந்தது. நானும் சிவானியும் பேசிக்கொண்டதெல்லாம் அவளுக்கு நினைவிருந்தது. அவளுக்கு வெறும் நோய் மட்டும் இருக்கவில்லை, அது என் தேர்விற்கான ஒரு சோதனையாக இருந்தது. நான் கடிதத்தை படிக்கத் தொடங்கினேன். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் கத்தியால் குத்துவது போல இறங்கியது.
என் அன்பு மகன் அர்ச்சித் மைனஸ். இதை வாசித்தவுடனேயே என் வாயிலிருந்து ஒரு விசித்திரமான விம்மல் வெளிப்பட்டது. என் அம்மா, என் அன்பான அம்மா. என் கண்களிலிருந்து கண்ணீர், அவளும் என்னுடன் சேர்ந்து அழுவது போல வழியத் தொடங்கியது. அதில் எழுதப்பட்டிருந்தது: என் மகனே, உனக்கும் உன் மனைவிக்கும் இடையே நடந்த எல்லா பேச்சுகளையும் நான் கேட்டுவிட்டேன். என்னை எங்கோ தூரத்தில் விட்டு வந்து விடுவாய். நீ சிவானியிடம் ஒரு இரவு பேசிக் கொண்டிருந்தபோதே இதை நான் ஊகித்துவிட்டேன். நீ கவலைப்படாதே, இதற்கு நான் ஏதாவது ஒரு தீர்வு காண்பேன் என்று நீ சொன்னாய். அர்ச்சித், ஒரு தாயின் இதயம் இயல்பாகவே மென்மையானது. ஆனால் அன்று நான் என் இதயத்தை கல்லாக்கிக் கொண்டேன். நீ இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் உனக்கு ஒரு சுமையாக மாறியிருப்பேன் என்பதும், அந்தச் சுமையை குறைப்பதற்காக நீ என்னை ஏதோ ஒரு அந்நிய இடத்தில் வீசிவிட்டு வருவாய் என்பதும் எனக்கு தெரியும். எனக்கு பாதிப்புகள், ஃபிட்ஸ் ஏற்படுகின்றன. எனக்கு எதுவும் நினைவிருப்பதில்லை என்பது உண்மைதான். ஆனால் பிறர் வீடுகளில் பாத்திரம் கழுவியும் ஒருவேளை மட்டும் உணவருந்தியும் நான் வளர்த்த அதே சிறிய அர்ச்சித்தான் நீ என்பதை என் இதயம் ஒருபோதும் மறக்காது. பயத்தின் உச்சத்திலும் உன் முகம் எனக்கு மறப்பதில்லை. சிறுவயதில் நீ நோய்வாய்ப்படும்போது உன் தலைமாட்டிலேயே நான் எத்தனை இரவுகள் விழித்திருந்திருக்கிறேன். என் இருப்பு உன் மகிழ்ச்சிக்கு தடையாக இருந்தால் நானே உன்னுடன் வருவேன். உன்னை நான் தடுக்க மாட்டேன். நான் அந்த கடிதத்தை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். எனக்குள் ஒரு பிரளயமே வெடித்தது. அம்மாவிற்கு எல்லாம் தெரிந்திருந்தது. தன் மகன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தெரிந்தே அந்த துயரமான பயணத்தில் என்னுடன் வந்திருக்கிறாள். அர்ச்சித், நான் உன்னை சபிக்க மாட்டேன். ஏனென்றால் ஒரு தாயின் நாவில் சாபம் வராது. ஆனால் என் வார்த்தையை நினைவில் வைத்துக்கொள். எப்போதும் இறைவனுக்கு பயந்து நட. ஏனென்றால் தாயை கைவிடுபவனுக்கு இந்த உலகம் ஒருபோதும் நிம்மதி தருவதில்லை. நான் உன்மேல் கோபமாக இல்லை. ஆனால் நீ எனக்கு காட்டிய இந்த நாளை உனது பிள்ளைகள் உனக்கு காட்டக்கூடாது என்பதே என் ஒரே பிரார்த்தனை. நாளை உன் சந்ததியும் உன்னை இப்படி தவிக்கவிட்டுச் செல்லக்கூடாது. அந்த கணமே எனக்கு பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்தேன். நான் திரும்பிப் பார்த்தேன். என் மகன் ராகுல் வாசலில் நின்று கொண்டிருந்தான். அவனது பிஞ்சு முகத்தில் அவனது வயதிற்கும் மீறிய ஒரு தீவிரமும் துக்கமும் இருந்தன. அப்பா, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? உங்களுக்கும் பாட்டியைப் போல பாதிப்பு, ஃபிட்ஸ் வந்துவிட்டதா என்று ராகுல் அருகில் வந்து அப்பாவித்தனமாக கேட்டான். நான் அவனை கட்டியணைக்க முயன்றேன். ஆனால் அவன் சட்டென்று பின்வாங்கினான். அவனது கண்களில் இருந்த ஒரு கேள்வி என் ஆன்மாவை துண்டு துண்டாக உடைத்தது. அப்பா, ஒரு விஷயம் கேட்கவா? நீங்கள் வயதாகிப் போகும்போது உங்களுக்கு பயம் ஏற்படும்போது நானும் உங்களை கடற்கரையில் விட்டுவிட்டு வருவேன் அல்லவா? பிறகு நீங்கள் எங்களை கண்டுபிடிக்காதபடி நாம் வீட்டை மாற்றிவிடுவோம் தானே? அப்பா, நான் எல்லாவற்றையும் கேட்டேன். பாட்டி இப்போது ஒரு சுமையாகிவிட்டார் என்று நீங்கள் அம்மாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். தன் 7 வயது மகனின் வாயிலிருந்து இதைக் கேட்டு நான் திகைத்து நின்றேன். நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பா. நம் பெரியவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நான் உங்களிடமிருந்துதான் கற்றுக்கொள்கிறேன். இவை ராகுலின் வார்த்தைகள் அல்ல. என் நெஞ்சில் அவன் வைத்த எரியும் தணல்கள். இல்லை ராகுல், அப்படி சொல்லக்கூடாது மகனே. நான் அதை உத்தேசித்து சொல்லவில்லை. என் இதழ்களிலிருந்து இந்த வார்த்தைகள் மிகவும் சிரமப்பட்டு வெளிவந்தன. ஆனால் அந்த வார்த்தைகள் எனக்கு துணையாக இருக்கவில்லை. ஏன் அப்பா? நீங்களும் அதைத்தானே செய்தீர்கள். பாட்டியின் கையை விட்டுவிட்டீர்கள். நீங்கள் திரும்பி வந்த அந்த நாளை நான் பார்த்தேன். அப்போது அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். நான் உங்கள் மகன். நீங்கள் எதை செய்தீர்களோ அதையேதான் நானும் செய்வேன். ராகுல் இதை சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். அவன் எனக்கு என் சொந்த முகத்தையே கண்ணாடியில் காட்டிவிட்டுச் சென்றது போல இருந்தது. என் உடல் முழுவதும் நடுங்கியது. குற்ற உணர்வு ஒரு தீராத புண்ணாக என் நரம்புகளில் ஓடிக்கொண்டிருந்தது. நான் பைத்தியம் பிடித்தவனைப் போல எழுந்து அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சிவானியை நோக்கிச் சென்றேன். அவளது முகத்தில் பயத்தின் கோடுகள் தெளிவாக தெரிந்தன. பார்த்தாயா சிவானி, இதுதான் உன் வளர்ப்பு. என் அப்பாவி மகனின் மனதில் விஷத்தை விதைத்து விட்டாய். என்னிடமிருந்து என் அம்மாவை பறித்தாய். இன்று என் மகன் என்னிடமிருந்து என் எதிர்காலத்தையே பறிக்கிறான். நாம் நிம்மதியாக இருப்போம் என்று சொன்னாயே, பார் இந்த வீட்டில் எவ்வளவு நிம்மதி இருக்கிறது என்று. நான் ஆத்திரத்திலும் துக்கத்திலும் கத்தினேன். அர்ச்சித், அறிவோடு பேசு. இதையெல்லாம் நீயாகவே செய்கிறாய். நான் உனக்கு ஒரு யோசனைதான் சொன்னேன் என்று சிவானியும் கத்தினாள். அமைதியாக இரு. என் கண்ணெதிரில் இருந்து மறைந்துவிடு. உன்னால் என் மகிழ்ச்சியை விற்றுவிட்டேன். இன்றையிலிருந்து உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. என் அம்மாவை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நான் இப்போதே போகிறேன். அவர்களை கண்டுபிடித்து அழைத்து வருவேன். இல்லையென்றால் ஒருபோதும் திரும்பி வரமாட்டேன். நான் அவளை தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். நேராக கடற்கரைக்குச் சென்றேன். இன்று கடலின் ஓசை என் காதுகளில் கேலியாக ஒலித்தது. அர்ச்சித், உன் அம்மா எங்கே என்று அலைகள் என்னிடம் கேள்வி கேட்பது போல இருந்தது. நான் மணலில் முழங்காலிட்டு அமர்ந்து கதறி அழத் தொடங்கினேன். அம்மா, என்னை மன்னித்துவிடு அம்மா. நான் ஒரு குற்றவாளி. நான் ஒரு சாத்தானாக மாறிவிட்டேன். மீண்டும் பல வாரங்களை அதே வீதிகளில் கழித்தேன்.
அனாதைகள் தனிமையில் வசிக்கும் ஒவ்வொரு முதியோர் இல்லம், ஓல்ட் ஏஜ் ஹோம், ஒவ்வொரு மருத்துவமனை, ஒவ்வொரு கோயில் என அணுவாக தேடி அலைந்தேன். நானே ஒரு பைத்தியக்காரனைப் போல மாறிவிட்டேன். என் ஆடைகள் அழுக்காகிவிட்டன, தாடி வளர்ந்துவிட்டது. மன அழுத்தம் காரணமாக எனக்கும் பாதிப்புகள், ஃபிட்ஸ் ஏற்படத் தொடங்கின. நான் சாலையில் நடந்து கொண்டே திடீரென நின்றுவிடுவேன். மக்களிடம் கைகூப்பி, என் அம்மாவை பார்த்தீர்களா? அவள் ஒரு பருத்தி புடவை அணிந்திருப்பாள், என்னைத்தான் தேடிக்கொண்டிருப்பாள் என்று கேட்பேன். மக்கள் என்னை பைத்தியம் என்று நினைத்து தள்ளிவிடுவார்கள், அல்லது பரிதாபப்பட்டு ஒரு நாணயத்தை என் பக்கம் வீசுவார்கள். ஒரு நாள் ஒரு சமூக மைய அலுவலகத்திலிருந்து ஒரு தகவல் கிடைத்தது. மைனஸ் கடற்கரையிலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு மீட்கப்பட்ட ஒரு புண்ணியவதி அவர்களின் முதியோர் இல்லத்தில் இருப்பதாகச் சொன்னார்கள். என் இதயம் பலமாக துடித்தது. நான் அங்கு சென்றபோது ஒரு பெரிய ஹாலில் பல முதியவர்கள் தங்கள் முறைக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு தூரத்து மூலையில் என் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியிலும் கலந்திருந்த அந்த உருவம் சுவற்றில் சாய்ந்து அமர்ந்திருந்தது. அம்மா! மைனஸ்! நான் விம்மல்களுடன் அவளது காலடியில் விழுந்தேன். அம்மா மெதுவாக தலையை உயர்த்தினாள். அவளது கண்களில் பழைய அடையாளமில்லை, மாறாக ஆழமான அந்நியத்தனமும் துக்கமும் இருந்தன. யார் நீ மகனே? என் அர்ச்சித் எங்கே? அவன் வருவான். எனக்காக பலூன்கள் கொண்டு வருவேன் என்று சொன்னான். அவன் தவறுதலாக என் கையை விட்டுவிட்டான் அல்லவா? அந்த அப்பாவித்தனமான வார்த்தைகள் என் நெஞ்சில் கத்தியால் குத்தியது போல இருந்தன. அம்மா, நான்தான் உன் அர்ச்சித், உன் அந்த பாவி மகன். என்னை மன்னித்துவிடு. உன்னை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். இனி நாம் பிரியவே மாட்டோம். அம்மா என் கையை தட்டிவிட்டாள். இல்லை, நீ அவன் இல்லை. என் அர்ச்சித் மிகவும் நல்லவன். அவன் என் புகைப்படங்களைக் கூட பத்திரமாக வைத்திருப்பான். அவன் என்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டான். நீ இங்கிருந்து போ, நான் என் மகனுக்காக காத்திருக்கிறேன். நான் மணிக்கணக்கில் அவளது காலடியில் விழுந்து அழுது கொண்டிருந்தேன். மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தேன். முதியோர் இல்ல நிர்வாகம் இதை பார்த்தபோது அவர்களது கண்களிலும் கண்ணீர் வந்தது. இறுதியாக நான் கதறி அழுது அவளது ஆடையை பிடித்து என் வாழ்க்கையையே பணயம் வைத்து பேசியபோது ஒரு கணத்தில் அவளது கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. அவள் நடுங்கும் கைகளால் என் தலையை வருடினாள். அந்த தருணம் கொளுத்தும் வெயிலில் குளிர்ந்த நீரை ஊற்றியது போல இருந்தது. நான் அம்மாவை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவள் மிகவும் அமைதியாகவே இருக்கிறாள். நான் அவளது ஒவ்வொரு தேவையையும் கவனித்துக் கொள்கிறேன். அவளது கால்களை அமுக்கிவிடுகிறேன். என் கைகளாலேயே உணவளிக்கிறேன். சிவானி இப்போது வீட்டில் ஒரு ஜடப்பொருளைப் போல இருக்கிறாள். அவளால் அம்மாவுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து பார்க்க முடிவதில்லை. ஏனென்றால் ராகுல் இப்போது அவளிடம் பேசுவதே இல்லை. என் மகன் தன் தாயை வெறுக்கிறான். ஏனென்றால் அவள் தன் பாட்டிக்கு செய்த கொடுமை ராகுலின் பிஞ்சு நெஞ்சில் ஒரு ஆறாத வடுவாக மாறிவிட்டது. பெற்றோர்கள் பலவீனமடையும்போது, அவர்கள் ஒரு குழந்தையைப் போல பிடிவாதம் பிடிக்கும்போது அவர்கள் ஒரு சுமை அல்ல. உண்மையில் அவர்கள் நமது கர்ம வினைகளை சரிசெய்ய கிடைக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த சோதனையில் தோல்வியடையும் பிள்ளைகள் உலக வாழ்க்கையில் எவ்வளவுதான் வெற்றி பெற்றாலும் உள்ளுக்குள் எப்போதும் எம்டி ஆகவும் வெறுமையாகவும் தோல்வியடைந்தவர்களாகவுமே இருப்பார்கள். நான் இன்றும் அம்மா தூங்குவதை பார்க்கும்போது அந்த கடிதம் நினைவுக்கு வரும். என் ஆன்மா அவமான தீயால் சுட்டெரிக்கப்படும். வருத்தம் என்பது ஒருபோதும் முடிவடைவதில்லை. மனிதன் அதனுடன் வாழக் கற்றுக்கொள்கிறான். எனவே நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் நீங்கள் எந்த ஊரிலிருந்து இந்த கதையை கேட்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிக்கவும். வீடியோவை லைக் செய்யவும், ஹைப் கொடுக்கவும், முடிந்தவரை அதிகமாக பகிரவும், ஷேர். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இதில் காட்டப்பட்டுள்ள அனைத்து பாத்திரங்கள், சம்பவங்கள் மற்றும் இடங்கள் கற்பனையை அடிப்படையாக கொண்டவை. எந்தவொரு நபர், குடும்பம் அல்லது நிஜ சம்பவத்துடன் இதற்கு தொடர்பு இல்லை. இந்த கதையின் நோக்கம் சமூக விழிப்புணர்வு மற்றும் மனித உணர்வுகளை வெளிப்படுத்துவது மட்டுமே தவிர யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவது அல்ல. நன்றி.